மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் இரட்டைக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்தவர் கோவிந்தம்மாள். இவர் சாலை ஓரங்களில் கிடக்கும் பாட்டில்களை சேகரித்து விற்பனை செய்து அதில் வரும் வருமானத்தைக் கொண்டு பிறவியிலேயே 2 கண்ணும் தெரியாத ஆரோக்கியராஜா என்ற மகனை பாதுகாத்து வளர்த்து வருகிறார். மழை காலங்களில் தங்க முடியாத வகையில் இவர்கள் வசிக்கும் குடிசை வீடு இடிந்த நிலையில் கூரையைச் சுற்றி தார்பாய், பிளாஸ்டிக் சீட்டால் மூடி வசித்து வருகின்றனர். இவர்களின் நிலையை அறிந்த அப்பகுதி மக்கள் இவர்களுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்ததன் பேரில் மயிலாடுதுறை அருகே பெரம்பூரை சேர்ந்த சமூக சேவகர் பாரதி மோகன் இவர்களது இருக்குமிடத்திற்கு நேரடியாக சென்று இவர்களின் நிலையை அறிந்து பல்வேறு நபர்களிடம் நிதி திரட்டி 2,10,000 மதிப்பில் சிமெண்ட் சீட்டாலான புதிய வீட்டை கட்டித்தந்து இன்று கிரகப்பிரவேசம் நடத்தி வைத்தார். 2 கண்களும் தெரியாத ஆரோக்கியராஜா கையால் புதிய வீட்டை ரிப்பன் வெட்டி திறந்து வைத்த சமூக சேவகர் பாரதி மோகன் வீட்டில் படையலிட்டு பூஜை செய்து குடும்பத்தினரிடம் வீட்டை பயன்பாட்டிற்கு ஒப்படைத்தார். குக்கிராமன்களில் ஏழ்மை நிலையில் மழை காலங்களில் வசிக்க முடியாத நிலையில் உள்ள பொதுமக்களுக்கு இதுவரை 18 வீடுகள் கட்டித் தந்துள்ளதாகவும் அவரது இலக்கு இதுபோன்ற ஏழை எளிய மக்களுக்கு தேடி சென்று அவர்களது நிலை அறிந்து 1000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டித்தர வேண்டும் என உறுதிமொழி எடுத்து இதுநாள் வரையும் அதனை நிறைவேற்றி வருகிறார். அவரது செயல்பாடுகளைக் கண்ட அப்பகுதி மக்களும் பாரதி மோகனை மனமகிழ்ந்து பாராட்டினர். கோவிந்தம்மாள் மற்றும் அவரது மகன் ஆரோக்கியராஜா ஆனந்த கண்ணீரோடு நன்றி தெரிவித்தனர். வீட்டு கிரகப்பிரவேசத்திற்கு வந்தவர்களுக்கு ஆரோக்கியராஜா தன் கையால் உணவு வழங்கி நெகிழ்ச்சியடைந்தார். என்னோட பேர் பாரதி மோகன். இது 18வது வீடு கட்டி இன்றைக்கி நம்ம திறப்பு விழா பண்ணி அந்த அம்மாவிட்ட ஒப்படைச்சிருக்கிறோம். ஆக்கூர் ரெட்டக்குளத்தை சேர்ந்த தெற்கு தெருவு, ஆக்கூர் ரெட்டக்குளம் தெற்கு தெருவை சேர்ந்த கோவிந்தம்மாள், ஆரோக்கியராஜா இவங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தெரியப்படுத்தியிருந்தாங்க. உடனடியே இந்த இடத்துக்கு பார்க்கும்பொழுது அவங்க வீடு மழை பெஞ்சால் உள்ளாரே போய் படுத்து தூங்க முடியாத சூழ்நிலையில் மிகவும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. இந்த அம்மா ஆரோக்கியராஜா கண்ணு தெரியாத ஒருவர். இவங்களை இவங்க காப்பாற்றி ஆகணும். இந்த தாய் தான், வயசான தாய் தான் காப்பாற்றி ஆகணும். இவங்க இந்த ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய வேஸ்ட்டு பாட்டிலெலாம் பொறுக்கி அதில் வர்ற வருமானத்தை வச்சு அது மூலயமா தான் இந்த கண்ணு தெரியாத பையனை காப்பாற்றுறாங்க. இவங்களுக்கான வருமானம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட தெரியப்படுத்தியிருந்தாங்க. சமூக சேவகர் பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தின அடுத்த நொடிக்கு இங்கே அவங்களுடைய முழு ஆய்வும் பண்ணி அவங்களுடைய முழு விவரத்தையும் எடுத்து இன்றைக்கி 2,10,000 ரூபாய்க்கு ஒரு வீட்டை கட்டி அவங்க கையில் நாங்கள் ஒப்படைச்சிருக்கிறோம். இதுபோல் வறுமையில் நிறைய பேர் ரோட்டோரம் உள் கிராமங்களில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் நாங்கள் தொடர்ந்து அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்களுக்கு இது மாதிரி நான் வீடு கட்டி கொடுத்து அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நாங்கள் செஞ்சுட்டு வரோம். இந்த அம்மா பேர் தான் கோவிந்தம்மாள். இவங்க பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 வயசு இருக்கும். இந்த தாய் ரோட்டோரத்தில் இருக்கிற அந்த பாட்டிலை பொறுக்கி கடையில் கொண்டு போய் போட்டு அதில் வர வருமானத்தை வச்சு அது மூலயமா இந்த கண்ணு தெரியாத பையன் ஆரோக்கியராஜா இவங்களை அன்றாட அந்த உணவுக்கான விஷயமும் அந்த ஓட்ட வீட்டில் குடிசை வீட்டில் மிகப்பெரிய கஷ்டத்தில் அவங்க வாழ்ந்து வர்றதை சமூக சேவகர் பாரதி மோகன் அறக்கட்டளைக்கு தெரியப்படுத்தின அடுத்த நொடியே இந்த இடத்துக்கு இன்றைக்கி மக்கள் வழியாக எல்லாரோடைய சப்போர்ட்டோட இன்றைக்கி 2,10,000 வீடை கட்டி அவங்க கையில் ஒப்படைச்சிருக்கிறோம். உதவியாக இருந்த அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். பேர் பி ராஜா. நான் ஆக்கூர் ரெட்டக்குளம் தெற்கு தெருவில் வசித்து வந்துகிட்ருக்கேன். எனக்கு எவ்வளவோ மழையிலையும் காற்றுலையும் எனக்கு பெரிய வீட்டை கட்டி கொடுத்த அண்ணன் பாரதி மோகன் அவர்களுக்கும் என்னுடைய அன்பு சகோதரர் வீரண்ணன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் இந்த வீட்டை கட்டி கொடுத்த நிதி உதவி செய்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். உங்களுக்கு என்ன யார் எப்படி நீங்கள் இங்கே இருந்தீங்க, எதனால் எங்களுக்கு அழைப்பு கொடுத்தீங்கன்னு சொல்லிடுங்க. கண்ணு தெரியாமல் 2 கண்ணுமே எனக்கு பார்வை ஆரம்பத்துலேருந்து எனக்கு பிறவிலேருந்து தெரியாது. எனக்கு அதே போல் எந்த விதமான வருமானமும் கிடையாது. அம்மா பேர் கோவிந்தம்மாள். அவங்களுக்கு 70 வயசு கிட்டத்தட்ட இருக்கும். அவங்க இந்த ரோட்டு ஓரத்தில் இருக்கிற பாட்டிலெலாம் பொறுக்கிட்டு தான் எனக்கு உணவு சமைச்சு கொடுத்துட்டு இருந்தாங்க. என்னுடைய வீட்டையும் பார்த்து என்னுடைய கண்ணீரையும் பார்த்து அண்ணன் பாரதி மோகன் அண்ணன்கிட்ட நான் சொன்னேன். அதே போல் அவங்க எனக்கு எந்த அளவுக்கு பண்ணணுமோ அந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய வீட்டாக கட்டி கொடுத்தாங்க. அவங்களுக்கு
இந்த வீட்டை கட்டி கொடுக்கறதுக்காக எங்களுக்காக நிதி உதவி செய்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது குடும்பத்தின் சார்பாகவும் என்னுடைய அம்மாவின் சார்பாகவும் நன்றியையும் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்லி நான் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி.